எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆரோக்கியம் பண்ராஜா. நான் இன்னைக்கு உங்ககிட்ட ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட் ஆன் கவர் பற்றி பேச போகிறேன். அந்த ரோட் சைடு அசிஸ்டன்ஸுங்கிறது வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் போடும்போது ஃபுல் இன்சூரன்ஸ் போடுவாங்க. அந்த ஃபுல் இன்சூரன்ஸில் வந்து பம்பர் டு பம்பர் இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆட் ஆன்ஸ் இருக்குது. அது கன்சூமர்ஸ் கவர், இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவர் அப்படிலாம் நிறைய இருக்குது. அதில் வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இன்சூரன்ஸ் கவரை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இந்த ரோட் சைடு அசிஸ்டன்ஸுங்கிறது என்ன அப்படிங்கிறது அந்த பேர்லேயே அவங்களுக்கு இருக்குது. ஸோ 90% எல்லாராலையும் சொல்லிட முடியும். ரோட் சைடு அசிஸ்டன்ஸ்னால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம ஜேர்னி, ஐ மீன் ஒரு ஒரு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஒரு பாயிண்டில் போய் நம்ம எண்ட் ஆகக்கூடிய இடத்துல ட்ராவல் நடக்குது. இந்த இடத்துல தான் நம்ம ட்ராவல் டியூரிங் த ட்ராவல், அது ஒரு பைபாஸ் ரோடாக இருக்கட்டும், ஒரு நேஷ்னல் ஹைவேயாக இருக்கட்டும், ஒரு ஸ்டேட் ஹைவேயாக இருக்கட்டும், ஆர் ஈவன் எந்த ஒரு ஸ்ட்ரீட் ஜேர்னியாக இருந்தாலும், ஐ மீன் அந்த ஜேர்னி போகும்போது அந்த ரோடில் வச்சு நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுக்கும் சில இதுக்கு இன்சூரன்ஸ், அதாவது நம்ம மோஸ்ட்லி இன்சூரன்ஸ் போடுறதே நம்ம ஆக்சிடென்ட்லாம் நடக்கக்கூடிய எந்த விஷயத்துக்காக போடக்கூடியதான் இன்சூரன்ஸு. ரோட் சைடு அசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை. இன்கேஸ் ஆஃப் நடக்கக்கூடியதில் சில அசௌகரியங்கள், அதாவது எந்த மாதிரினா, போயிட்டுருக்கு கார் டயரில் டியூப் வெடிச்சிருச்சு, இல்லைனா பஞ்சர் ஆகி ஃப்ளாட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இது ஒரு கவரேஜ். ஐ மீன் இந்த ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் கவர் எடுத்திருந்தால் இதை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஐ மீன் இந்த ஹெல்ப்புக்கு வந்து நம்ம கட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று. அடுத்தது பேட்ரி பேக்கப். வண்டி நிப்பாட்டி போட்டு இல்லை திடீர்னு ஒரு பேட்ரி ஸ்டாக் ஆஃப், அதாவது ஜம்ப் ஸ்டார்ட்டும்பாங்க. அந்த பேட்டரியை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. பேக்கப்பில் இல்லை, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் சம்திங் இதாக கரெக்டாக இருந்து ஐ மீன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இருக்கிற பேட்டரினால சம் அஃபெக்ஷன் ஆகுதுன்னா அந்த பேட்டரி சப்போர்ட், செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது பேட்டரி இது அந்த மாதிரி பேக்கப்பு. அண்ட் அதை தாண்டி ஃபியூயல் திடீர்னு ஏதோ ஒரு ஒரு ஐ மீன் அன்எக்ஸ்பெக்டடாக வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது ஃபியூயல் சைடு, ஐ மீன் ஃபியூயல் பம்போ இல்லை ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சைடில் இருந்து ஏதோ சம் பிரச்சனை அந்த மாதிரினா அந்த ஃபியூயல் ரீஃபில்லிங் அண்ட் ஃபியூயல் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸு இந்த மாதிரி. அடுத்து இன்கேஸ் ஆஃப் பிரேக் டவுன், அதாவது ஒரு ரோட் சைடு ஃபெயிலியர் நடக்கும். இன்ஜினில் சம் பிரச்சனை வந்து திடீர்னு ஆயில் இல்லாமல் இன்ஜின் சீஸ் ஆகலாம், இல்லை வேறு ஏதாவது சம் அன்எக்ஸ்பெக்டட் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனால இன்ஜின்ஸ்க்கு ஏதாவது சம்திங் பேடாக ஹேப்பன் ஆகலாம். அப்படி ஆகும்போது அந்த சப்போர்ட்டையும் இந்த ஐ மீன் அந்த டைமில் நம்ம ரோட் சைடு அசிஸ்டன்ஸுங்கிற கவர் எடுத்திருந்தால் லிஸ்ட் ஆஃப் கேரேஜஸ் அப்படின்ட்டு நம்ம ஆன் டைம் ஆஃப் கவரேஜ்லேயே நம்ம சொல்லியிருப்பாங்க. இல்லைனா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனியில். அப்போ வந்து நம்ம ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் இருக்கும்போது, சார் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு பிரேக் டவுன் நடந்துருச்சு, இதனால் அது ஃப்ளாட் டயராக இருக்கலாம், ஜம்ப் ஸ்டார்ட் ஆஃப் பேட்டரியாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஜின் சீசர் ஆஃப் இதாக இருக்கலாம், இல்லை இன்சஃபிஷியன்ட் ஃபியூல் ஆர் ஆயில் ஆர் சம்திங் சம்மந்தப்பட்ட ஏதாவது சம்திங் நடந்திருக்கலாம். இதனால் எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஐ மீன் ஈவன் ஒரு வீல் ட்ரம்லையோ ஏதாவது ஒரு ஐ மீன் ஏதாவது சம் டிஃபெக்ட்ஸ் நடந்திருக்கு, அதனால் வண்டி அன்ஏபிள் டு மூவ் ஃப்ரம் தட் பார்ட் அப்படின்னாலும் அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா டோவிங் வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி தர்றதா இருக்கட்டும். இது எல்லாமே லிஸ்ட் ஆஃப் கேரேஜஸ், நியரஸ்ட் கேரேஜ் எதுவோ, ஒரு ரிமோட் லொக்கேஷன், சரியான பொட்டல் காடு கிட்ட நிற்கிறீங்க அப்படின்னா நியரஸ்ட் கேரேஜ் உங்களுக்கு எதுவோ அதுக்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த இது பண்ணிக்கலாம். இந்த கவரேஜ் எடுத்திருந்தால் ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கவரேஜ் எடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம முக்கியமான ஒரு மீட்டிங்க்கு போயிட்டுருப்போம், திடீர்னு முக்கியமான ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருப்போம், இல்லை முக்கியமான ஊருக்கு ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக நம்ம போயிட்டுருப்போம். அந்த டைம் வந்து இந்த மாதிரி ஒரு கவரேஜ் நமக்கு இருந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் கேபில் இருந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி நம்மளோட ஃபேமிலியோட நம்ம திங்ஸ் பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் அவங்க அக்காமடேட் பண்ணி எடுத்து ப்ராப்பராக நம்ம சேவ் பண்ணுவாங்க. கம்பெனியில் உள்ள சர்வீஸ் பர்சன்ஸ் வர வச்சு அவங்களே வண்டியை கிளியர் பண்ணி அவங்க அந்த இடத்த விட்டு இது பண்ணி டோட்டல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட்-ஆன்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. இதை பற்றி எதுவும் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா என்னோட நம்பர் அண்ட் மெயில் ஐடி இருக்குது. அண்ட் எதுவும் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் தெரியுங்க. தேங்க்யூ ஸோ மச்.